ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இப்போ தான் இந்த மாதம் துவங்கினது போல் இருக்குது. 5வது மாதம் இந்த கடைசி வாரத்துக்குள்ளே வந்துட்டோம்ல, கடைசி நாட்களில் வந்துட்டோம். ஆண்டவர் கிருபையினால் ஆண்டவர் அற்புதமாய் நம்மளை பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறார். ஆமேன். இன்றைக்கு கூட இந்த வேலை நாட்களில் முதல் நாள் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். பிரதர், மலை போல நம்பின்னு இருந்தேன், என் புருஷனை மலை போல நம்பியிருந்தேன். அவர் எனக்கு துரோகம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவர் எனக்கு தீங்கு செய்வார் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு நல்லா 10 வருஷம் நல்லா வாழ்ந்தார். ஆனால் திடீர்னு இப்போ அவர் வாழ்க்கையே தலைக்கீழ மாறிடுச்சு. என்னை வெறுக்கிறாரு. தெய்வ பிள்ளையில, என் அப்பா அம்மா மலை போல நம்பியிருந்தேன், என் அதிகாரியை மலை போல நம்பியிருந்தேன், என் வேலையை என்னை மலை போல நம்பியிருந்தேன். நிறைய பேர் அப்படி சொல்ல கேட்டிருக்கிறேன்ல. எங்கள் வசனம் சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். ஹல்லேலூயா, ஆமேன். ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலை விலகினா என்ன, பர்வத நிலை பெயர்ந்தா என்ன? என் கிருபை இருக்கு, நான் உன்னோடு கொடுக்கிறேன். அவர் தானே கிருபை நிறைந்தவர். ஹல்லேலூயா. அப்படின்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். தேவப்பிள்ளையில, ஆண்டவர் அதோட உடன்படிக்கை செய்கிறார், ஒரு கவர்னன்ட் பண்றார். என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கு என்று உண்மையில் மனதுருகுகிறார். மலை விலகிடுச்சு, பர்வத நிலை பறிஞ்சிச்சு, நான் நம்பின கைவிட்டுட்டாங்க, என் சூழ்நிலை எப்படி இருக்கு, நான் இப்போ அனாதையாக இருக்கிறேன், அப்படி கலங்கி கொண்டிருக்க தேவப்பிள்ளையே, உங்கள் மேலே மனதுருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமேன். நம்பின நபர்கள் கைவிட்டா என்ன, சூழ்நிலை கைவிட்டா என்ன, ஒருவேளை மனுஷர்கள் கைவிட்டா என்ன, எல்லாரும் கைவிட்டாலும் உங்க மேல மனதுருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிடலை. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல அந்த ஆண்டு சொல்றாரு, ஆமேன், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, அவர் கிருபை நிறைந்தவர் இருக்கிறார். யோபு 40ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா அங்க மலையை பற்றி ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சல்களை விளைவிக்கும். பாருங்க, காட்டு மிருகங்கள் விளையாடும் மலைகள். மலை காட்டு மிருகம் எங்க இருக்குங்களா? மலைகளை அவைகளுக்கு மேய்ச்சலை உண்டாக்குறதா அந்த மலையில எத்தனையோ மரங்கள், அவன் புல்லெல்லாம் வளருது. யார் அதுக்கு தண்ணி ஊத்துறா, யார் அதை விதை போட்ட வளர்க்குறா? தேவ பிள்ளை, அதைகளை விளைய செய்கிறவர் ஆண்டவர் தான். ஏன்னா காட்டு மிருகங்கள் அதில் விளையாடுமா, அவைகளுக்கு மேய்ச்சல் வேணும்ல, அதுக்கு சாப்பாடு வேணும்ல. ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட ஒரு மேய்ச்சலை, ஒருவேளை ஆசீர்வாதமான காரியங்கள், அடைக்கலமா இருக்கிற காரியம் உங்களை விட்டு விலகினாலும் ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் உன்னோட ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன். தெய்வ பிள்ளைகளே, பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். 2 Corinthians 12:9 வாசிக்கும் போது பவுல் 3 முறை ஜெபம் பண்ணுவார். ஆனால் என்ன தெரியுமா நடக்கும்? ஆண்டவர் சொல்வார், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். ஆமேன். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும்னு ஆண்டவர் திட்டமாக சொல்லியிருக்கிறல்லவா? தேவப்பிள்ளையில, மலைகளை போல உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்த ஆட்கள் இன்னைக்கு நம்பிக்கை அற்று போய் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை நங்குற ஒரு இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். மலை விலகினாலும் பர்வத நிலை பெய்தாலும் என் கிருபை இருக்கு, என் சமாதானத்தின் உடன்படிக்கை இருக்கு, உன் மேலே மனதுருகி உன்னை கடைசியில் பாதுகாப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவரை நம்பிங்க. நம்மளுக்கு நித்திய கண்மல் அவர் தானே, அவர் மேலே கட்டப்பட்டிருக்கோம்ல, அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் பயப்படாதீங்க. எத்தனை மோதி அடித்தாலும் மலைக்கு ஒரு சேதம் வராது. நீங்கள் கண்மலை மேலே கட்டப்பட்டிருக்கீங்க, நிலைச்சிருப்பீங்க. கண்களை மூடி நம் ஜெபமெல்லாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுங்க, துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுக்கு கண்மலை நீங்கள் தான்ப்பா. மலையை விலகினாலும் பர்வதமே நிலை பெய்தாலும் என் கிருபைன்னுட்டு விலகாதுன்னு சொன்ன கர்த்தர், உங்கள் கிருபையினால் எங்களை முடிச்சுட்டுக்கிறேன் ஆண்டவரே. அன்றைக்கி பவுலுக்கு அந்த கிருபை கொடுத்த ஆண்டவர், இன்றைக்கு எங்களுக்கும் அந்த கிருபையினால் நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்த நடத்துங்கப்பா. அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொருட்படுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே,
ஆமென். சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களோடு இருக்கு. தைரியமா போங்க. God bless you.